என் கூட தையான் ஒன்றா இருந்தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தா பெரிய ஆளாக இருக்கான். அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன். அந்த வேலையில் சேர்றதுக்கு நான் தான் வழி சொன்னேன். நான் தான் வேலையில் சேர்த்து விட்டேன். இன்றைக்கி அவன் என்னைய விட பெரிய ஆளாக இருக்கான் அப்படிலாம் பேசுவாங்க. இது யாருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகத்தில் ஒரு வழி இருக்குது. லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. 3ஆம் இடத்துல குரு உட்காந்து, அந்த 3ஆம் இடத்துல உட்காந்துருக்க குருவோட ராகு கேது கனெக்ட் ஆகிறார் அல்லது சனி கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விதத்தில் பார்க்குறாரு, சேர்ந்துருக்கிறாரு, சாரம் கொடுத்துருக்காரு, என்னத்தையாவது ஒரு விதத்தில் 3ஆம் இடத்துல குரு இருந்து அவரோட ராகு கேது கனெக்ட் ஆனால் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கிடுவாங்க. அவங்க மேலே போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க நின்ன இடத்துலையே அப்புறம் அடுத்து வர்றவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அதனால் அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. இது எப்படின்னா, சினிமா தேட்டரில் டிக்கெட் கொடுக்குறவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வாட்டு கொடுத்துட்டே இருப்பார். அவர் படம் பார்க்க போக மாட்டார். ஆனால் வர்றவங்கெல்லாம் படம் பார்க்க போயிடுவாங்கல்ல, அந்த கணக்கு. ஸோ இது அந்த அடுத்தவனை முன்னேற்றக்கூடிய ஜாதகம். அப்படின்னு இப்படி ஜாதகங்கள் யாருன்னு பார்த்து அவங்க பக்கத்தில் ஃப்ரெண்டாவோ சொந்தக்காரனாவோ இருந்துட்டா அவங்க யோகத்திலேயே நம்ம முன்னுக்கு வந்துடலாம்.